ஹல்லேலூயா. வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதம் 23. சங்கீதம் 23. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென் ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளலாம். அந்த சங்கீதத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வார்த்தையாகிய தேவனே, எங்கள் மத்தியில் உம்முடைய வார்த்தை வெளிப்படுகிறதுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை வரவேற்கிறோம். உம்முடைய வார்த்தை அனுப்பின காரியமாக வாய்க்கும். இந்த நாளில் என்ன காரியமாய் நீ அனுப்புகிறீரோ அந்த காரியம் வாய்க்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வார்த்தையை வரவேற்று ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சத்தமா உங்க முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கடந்த நாட்களில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் இதே சங்கீத பகுதியில் ஒரு காரியத்தை குறித்து பேசினேன். அதை தொடர்ந்தே நான் உங்கள்கிட்ட பேச வாஞ்சிக்கிறேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் மோசே கிட்ட ஆண்டவர் கேட்டார், உன் கையில் இருக்கிறது என்ன? ஒரு கோல் என்றான். இந்த கோலை உன் கையில பிடித்து கொண்டு போ, இதனாலே அடையாளங்களை செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலை குறித்து பேசினேன். இன்னைக்கு இந்த அதே கோல் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே இன்னொரு புதிய ஒரு வேத பகுதியை நம்ம தியானிக்க போறோம். குறித்த நேரத்துக்குள் முடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோல். ஹல்லேலூயா. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்று. உமது கோல். எல்லாரும் சொல்லுங்க, உமது கோல். ஹல்லேலூயா. சத்தமா, உமது கோல். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். போதும் போதும் போதும். நல்ல கவனிங்க, இந்த சம்பவங்கள் நல்லா தெரியும். எலிசா கூட தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடம் நெருக்கமா இருக்கிறதற்காக, அதை விசாலப்படுத்துவதற்காக அவங்க என்ன பண்றாங்க, யோர்தான் நதிக்கரையில போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, மரங்களை வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்க ஒருத்தன் வெட்டிக்கிட்டு இருக்கும் போது அவனுடைய கோடாரி என்ன பண்ணுது, தவறி என்ன செஞ்சிருச்சு, அங்க யோர்தான் அந்த நதியில போய் விழுந்துருச்சு, தண்ணீர்ல விழுந்துருச்சு. அப்போ அவன், இது இரவலாக வாங்கப்பட்டதே அப்படின்னு கதறினான். நல்ல கவனிங்க, முதலாவது யாருடையது விழுந்தது அப்படின்னு தெரியணும். ஏதோ கத்தரை தேடாத ஒரு பிள்ளைக்குள்ளதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. 1வது வசனம் போடுங்க தம்பி. 1வது வசனம் பாருங்க. அதுல யாரோட, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்னு அர்த்தம், ஆண்டவருடைய பிள்ளைக்குள்ள ஒண்ணுதான் விழுந்துருச்சு. ஆண்டவருடைய பிள்ளை தான், அவங்களதான் விழுந்துருச்சு. நம்ம நினைக்கிறோம், நான் டெய்லி நான் வந்து வார வாரம் சர்ச்சுக்கு போறேன், நான் ஆண்டவரை தேடுனேன், என்னோட இது இப்படி விழுந்துட்டேன், என் வீட்டில் இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு, எனக்கு தொழிலில் இப்படி ஆயிருச்சு, என் சரீரத்தில் இப்படி ஒரு பலவீனம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். இங்கேயும் அப்படிதான். ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரர், ஒரு விசுவாசி, ஒரு ஆண்டோடைய பிள்ளை, அவனுடைய கோடரி என்ன செஞ்சிருச்சு, விழுந்துருச்சு. சரி, அடுத்து கவனிங்க, எந்த சூழ்நிலையில விழுந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நெருக்கத்தின் மத்தியில ஒரு பெருக்கத்தை எதிர்பார்க்கிற நேரத்தில் விழுந்துருச்சு. ஆண்டவர், ஏன்டா ஏற்கனவே நெருக்கம், இந்த நெருக்கத்தின் மத்தியில் நான் ஒரு பெருக்கத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என் வீட்டில் எனக்கு இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு, எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அல்லது எனக்கு இப்படி ஒன்று ஆகிட்ட, அல்லது என் தேவை இன்னும் சந்திக்கப்படலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். ஒரு தொழிலை, ஒரு வேலையை துவங்குற நேரத்தில் தவறி விழுந்துருச்சு. இப்போ நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு வேலையை, அதுக்குள்ள இப்படி ஒரு தடை வந்து நிற்கித அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். இப்போ தான் திருமண காரியத்தை ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ இப்படி ஒரு
தடை வந்து நிக்குது. இப்பதான் இந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இப்பதான் வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறேன், இப்படி ஒரு தடை வந்து நிக்குது. அப்படி யோசிக்கலாம். அடுத்து கவனிங்களேன், இவன் சும்மா இருக்கும்போது விழல, பிரயாசப்பட்டான். சோம்பேறித்தனத்துல இல்ல, பிரயாசப்படுற நேரத்துல விழுந்துருச்சு. அப்படி ஒரு சூழ்நிலையில் விழுந்துருச்சு. ஒருவேளை அந்த கோடரி ஒருவேளை லூஸா இருந்திருக்கலாம், லூஸ் கான்டாக்டா இருந்திருக்கலாம், அதை சரி பண்ணாம இருந்திருக்கலாம், ஒருவேளை அஜாக்கிரதையா இருந்திருக்கலாம், ஒரு அசால்ட்டா கூட இருந்திருக்கலாம், அப்படி கூட விழுந்திருக்கலாம். நம்மளும் சில நேரத்தை கவனக்குறைவினால சில விஷயங்களை விழ வச்சிருக்கலாம். சரி, இப்போ எப்படி விழுந்துச்சுன்னு பாருங்களேன். இவனே ஏற்கனவே ஒரு நெருக்கம். இப்ப பாருங்களேன், அந்த கோடரிய இரவலா வாங்கிட்டு வந்தானா. இன்னும் சொல்ல போனா கடனை வாங்கிட்டு வந்திருக்கான். இப்ப அந்த கடன் வாங்கி என்ன செஞ்சிருச்சு, லாஸ் ஆன சூழ்நிலையில இருக்கிறான். ஒருவேளை இந்த ஆலயத்தில் கடன்பட்டவர்கள் இருக்கலாம். நான் கடல்ல இப்படி தவிக்கிறேன், இவன் விழுந்துட்டுன்னு சொல்லி கதறி அழுறான். அழுகையின் மத்தியில் இந்த ஆலயத்தில் வந்து நிற்கலாம் நீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் இருக்கிறான். ஒருவேளை இந்த விசுவாசிகள் நீங்க யாராகிலும் கூட இப்படி இருக்கலாம். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு விழுகை, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் தடப்பட்டு நிக்குது, எப்படி இது சாத்தியமாகும், என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா அப்படின்னு நீங்க வந்து நிக்கலாம். அப்போது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். வாசிங்கம்மா 6வது வசனம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். இந்த காலை வேளையில் ஆண்டவர் கேட்காரு, நீங்க எங்க தொலைச்சிங்க, நீங்க எந்த இடத்துல தொலைச்சிங்க, எங்க இழந்தீங்க. ஏன் தெரியுமா, எங்க இழந்தீங்கன்னு அவர் கேட்டு உங்களை வெட்கப்படுத்துவதற்கல்ல, நீங்க இழந்த இடத்தில் உங்க தலையை நிமிர்த்துவதற்காக. ஹல்லேலூயா. எங்க விழுந்த, எந்த இடத்துல நீ ஏமாந்த, எந்த இடத்துல தோத்து போன, அந்த இடத்துக்கு என்னைய கூட்டிட்டு போ, அதை காட்டு. இப்போது நீ தோத்து போன இடத்தில் உன் தலையை உயர்த்துவேன் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா, நல்ல கவனிங்க, தொடர்ந்து வாசிங்களேன். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதாவது கோலை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதமாக்க பண்ணி அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அப்படி அவன் அந்த தன் கையை நீட்டி எடுத்துக்கொண்டான். இப்படி கவனிங்களேன், எங்க விழுந்துச்சுப்பா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் எலிசா கேட்கிறான், இந்த இடத்துல தான் விழுந்துச்சு ஐயா. அப்பா ஒன்று பண்ணா பாருங்க, ஒரு கொம்பை வெட்டி அந்த விழுந்த இடத்துல அந்த கொம்பை தூக்கி எரிஞ்சான். என்ன நடந்தது பாருங்க. கொம்பு அந்த கோல் எதை அடையாளப்படுத்துகிறது நான் சொல்லியிருந்தேன். ஏசாயா 11வது அதிகாரம் 4வது வசனம் நினைக்கிறேன், போன வாரம் வாசிங்க. அதுல பாருங்க என்ன போட்டிருக்குது அப்படின்னா, தம்முடைய வாக்கு என்னும் கோல் அப்படின்னு போட்டிருக்கு. வார்த்தை என்னும் கோல். வாசிமா 11:4. ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோல். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வார்த்தையின் கோல், வசனத்தின் கோல் அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப கவனிங்களேன், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த இடத்துல விழுந்தியோ, எந்த இடத்துல தொலைச்சியோ, எந்த இடத்துல தோத்து போனியோ, எந்த இடத்துல இழந்தீங்களோ, அந்த இடத்துல வார்த்தை என்னும் வசனத்தை அப்படி எடுத்து நீங்க அந்த இடத்துல போட்டீங்க அப்படின்னா அது தொலைந்ததை அடியில் சென்று தூக்கி எடுத்து கொண்டு வர வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. இப்படி சொல்றேன் பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல ஒரு 2 படகு வெறுமையா இருக்குது. அதுல ஒண்ணு சீமோனுடைய பேதுருவுடைய படகா இருக்குது. இயேசு அதுல ஏறி போதகம் பண்ணினார். போதகம் பண்ணிட்டு சொல்றாரு, நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைய போடுனாரு. இவன் சொல்றான், ஐயரே ராமுழுதும் வலை வீசி ஒண்ணும் அகப்படவில்லை. நீங்க கேட்கலாம், நான் இத்தனை வருஷமா எனக்கு தெரிஞ்ச எல்லா முயற்சிகளையும் செஞ்சு பார்த்துட்டேன், வாய்க்கல, ஒண்ணும் இல்லை அப்படின்னு யோசிங்கன்னா, இவன் தோத்து போய் வந்து நிக்கிறான். எந்த இடத்துலப்பா தோத்த? இந்த கடல்ல தான் தோத்தேன். எந்த கடல்ல தோத்த? இந்த கடல்ல தான் நான் தோத்தேன். இந்த கடல்ல தான் நான் ஒண்ணு இல்லாம வந்தேன். இந்த கடல்ல தான் நான் நஷ்டப்பட்டு வந்தேன். இந்த கடல்ல தான் தலை குனிஞ்சு வந்தேன். அவன் சொன்னான். ஆண்டவர் சொன்னார், அதே கடலுக்கு போட்ட தூக்கிட்டு போ. ஆண்டவரே, பகல் நேரமா இருக்கு, ராத்திரில தான் மீன் கிடைக்கும், நீ போ அப்படின்னாரு. இவன் போறான். ஆண்டவரே, எனக்கு ராமுழுதும் வலை வீசி ஒன்றும் கிடைக்கல, ஆனால் உங்க வார்த்தையின்படி போடுகிறேன்னு சொன்னான். இப்ப கவனிங்களேன், இப்ப அவன் போட்டது வலைய மட்டும் அல்ல, வார்த்தையும் சேர்த்து போட்டான். அதனால வலை கிளியத்தக்க மீன் கிடைச்சது. ஹல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்க இதுவரைக்கும் வலைய போட்டு வெறும் வலையா எடுத்திருக்கலாம், ஆனா வலையோடு சேர்த்து வார்த்தையும் சேர்த்து போட்டு பாருங்கள், உங்கள் வலை கிளியத்தக்க மீனை பிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. வலையை மட்டும் நம்பாதீங்க, வார்த்தையும் சேர்த்து நம்புங்க. தொழிலை மட்டும் நம்பாதீங்க, தொழிலோடு சேர்த்து வார்த்தை. எல்லாத்துலயும் எப்படிங்கன்னா, உங்களை மட்டும் நம்பாதீங்க, உங்களோடு சேர்த்து வார்த்தை.
எல்லாத்திலும் பிளஸ் போட்டு வசனத்தை சேர்த்துருங்க, தேவனை சேர்த்துருங்க. தேவன் இல்லாம என்ன எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் செய்யக்கூட நான் சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. சரி, இப்போ என்ன நடந்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6:6. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அது எங்கே விழுந்தது? அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி. போதும் கவனிங்களேன். இப்போ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொம்பை வெட்டுறான், வெட்டி அந்த இடத்துல போடுறான். அது போய் என்ன பண்ணுது? அந்த இரும்பை மிதக்க பண்ணுச்சு. இப்போ கவனிங்களேன், முதல்ல ஒரு காரியம் சொன்னேன். கோல் எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா வசனத்தை அடையாளப்படுத்துகிறது. அடுத்து கவனிங்களேன், இதை ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தோடு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் தெளிவாக கவனிச்சிங்கன்னா புரியும். இவன் இப்போ மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கிறான். மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கோடரி தவறி தண்ணியில் விழுந்தது. அது எந்த தண்ணியில் விழுந்தது? யோர்தானில் விழுந்துருச்சு. யோர்தான் ஒரு ஆறு, அது வேகமாக போயிட்டு இருக்குது, இறங்கி கூட எடுக்க முடியாது, அப்படி ஒரு சூழல் இருக்குது. அப்போ அந்த கோடாரி விழுந்துருச்சு. இது ஆவிக்குரிய அர்த்தத்தோடு நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் கவனிங்க. யோர்தான் அப்படின்னா மரணம்னு அர்த்தம். யோர்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம்னு அர்த்தம். சரிங்களா? இந்த கோடாரி தான் நீங்களும் நானும் வச்சுக்கோங்க. கோடாரி தான் யாரு? நீங்களும் நானும் வச்சுக்கோங்க. இப்போ ஆதாம் செய்த மீறுதலின் நிமித்தமாக மனுக்குளம் மரணத்திற்குள் போய்விட்டது. நாம் எல்லாரும் மரித்தவர்களா இருந்தோம், பாதாளத்தின் பிடியில, மரணத்தின் பிடியில் இருந்தோம். நம்மளை தூக்குவதற்கு ஒருத்தனும் இல்லை. நம்மளை தூக்குவதற்கு ஒரு காரியம் நடந்துச்சு. அங்க எலிசா என்ன பண்ணாரு பாருங்க, ஒரு மரத்தோடு இணைஞ்சிருந்த ஒரு கொம்பை வெட்டினாரு. அந்த கொம்பு இந்த தண்ணிக்குள்ள போச்சு, கீழே போய் இருந்த இரும்பை மேலே தூக்கிட்டு வந்துச்சு. என்ன அர்த்தம் தெரியுமா? மரணத்திற்குள் நாம் மூழ்கி கிடந்தோம். பிதாவோடு இணைக்கப்பட்டிருந்த குமாரனாகிய கிறிஸ்து சிலுவையில பிரிக்கப்பட்டார். அவர் அந்த மரணத்திற்குள் சென்றார். மரணத்திற்குள் சென்று அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போன நம்மை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? எபேசியர் 2:1 போடுங்க தம்பி. எபேசியர் 2:1 வாசிங்க. எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை நம்மை அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிரோடு எழுப்பினார். எப்படி எழுப்பினார் தெரியுமா? நல்ல கவனிங்க. இரும்பு என்னைக்காவது மிதக்குமா? நீங்க வீட்டில் போயிட்டு ஒருவேளை கிணறு இருந்தா, போற வழியில குளம் இருந்தா இரும்பை தூக்கி போடுங்க, மிதக்குமான்னு பாருங்க. மிதக்காது. உங்களுக்கு தெரியும், நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து மரம் அல்லது கொம்பு, அந்த மரக்கொப்பு, அந்த கோல் எங்கேயாவது மூழ்குமா? மூழ்காது. அப்போ என்ன நடந்தது பாருங்களேன், தன்மை மாறியது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன மாறியது? தன்மை மாறியது. இங்க என்ன நடக்குது? ஒரு பொருள் மூழ்கப்பட்டது. அந்த மூழ்கி கிடக்கிற அந்த இரும்பை மிதக்க பண்ணுவதற்காக அந்த கொம்பு அந்த தண்ணிக்குள்ள, அந்த மரணத்திற்குள்ள இறங்கி வந்து அதை தூக்கிட்டு வந்தது போல இயேசு நம்ம தூக்கிட்டு வந்தார். என்ன தெரியுமா நடந்தது? ஒரு தன்மை மாறியது. மூழ்க வேண்டிய பொருள் மிதந்தது, மிதக்க வேண்டிய பொருள் மூழ்கியது. ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? சிலுவையில் என்ன நடந்தது தெரியுமா? நீதிமானாய் இருந்தவர், பாவம் இல்லாமல் இருந்தவர் எனக்காக பாவமாக்கப்பட்டார். நான் பாவியா இருந்த நான் கிறிஸ்துவின் நீதியை உடையவனானேன். 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்க. என்ன நடந்தது? சிலுவையிலே தன்மை மாறியது. நீதிமானாய் இருந்தவர், ஒரு குற்றமும் செய்யாதவர், என் பாவங்களை ஏற்று அவருடைய தன்மை மாறியது. அவர் தன்மை மாறிய போது அவருடைய நீதியை கொண்டு என் தன்மையும் சிலுவையிலே மாறியது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் மரணமாகிய யோர்தானில் மூழ்கி கிடந்தோம். நம்மை தூக்குவதற்காக பிதாவினிடத்தில் பிரிக்கப்பட்ட ஒரு கொப்பு இறங்கி வந்து நம்மளை தூக்கி எடுத்தது. ஹல்லேலூயா. அடுத்து கவனிங்களேன், வாசிங்க மறுபடியும் 2 ராஜாக்கள் 6:6. 2 ராஜாக்கள் 6:6. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள். எல்லாரும் சொல்லுங்க, அதை எடுத்துக்கொள், அதை எடுத்துக்கொள் என்றார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆதாமின் மூலமாய் நம்ம என்னெல்லாம் இழந்து போனோமோ, என்னெல்லாம் இழந்தோமோ, அதை இயேசு சிலுவையில மீட்டெடுத்து சொன்னாரு. இப்ப நீ பிரயாசப்பட வேண்டியதில்லை, இப்ப நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை, இப்ப நீ கண்ணீர் சிந்தி அழ வேண்டியதில்லை, உன் கரத்தை நீட்டி அதை எடுத்துக்கொள்னு சொன்னாரு. ஹல்லேலூயா.
இப்ப கவனிங்க, இயேசு சிலுவை, நீங்க ஆதாமின் மூலமாய் இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் இழந்தீர்களோ, என்னெல்லாம் தொலைத்தீர்களோ, அதை சிலுவையினால் மீட்டெடுத்து ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உன் கையை நீட்டி எடுத்துக்கோன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. இப்படி நான் சொல்லட்டுமா, இந்த கையில இருந்து தான் இழந்தான். அதே கைக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ இப்ப எந்த கையிலிருந்து இழந்தியோ அதே கையை நீட்டி இப்ப எடுத்துக்கோன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. இவன் இறங்கல, இவன் தண்ணிக்குள்ள இறங்கல, இவனுக்காக தண்ணிக்குள்ள இறங்கி ஒருத்தர் எடுத்து கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்க கரத்தினின்று இழந்தவைகள் எல்லாம் இந்த நாளில் உங்க கைக்கு திரும்ப வரும். நான் இத்தனை கோடியை இழந்துட்டேன் பிரதர், என் சொந்தத்தை, என் சொத்தை இழந்துட்டேன், என் சுகத்தை இழந்துட்டேன், என் நன்மையை இழந்துட்டேன், என் ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இழந்திருக்கிறத அவர் திரும்ப எடுத்து உங்க கைக்கு தராரு. அதை எடுத்துக்கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அடுத்து அந்த 7வது வசனம், 6-7 வாசிங்கம்மா. அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையில விசுவாசத்தோடு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. போகும்போது வெறுமையா போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. கொண்டு வந்ததை தொலைச்சிட்டு அவனை போக விடல இயேசு. கொண்டு வந்ததை தொலைச்சிட்டு இயேசு அவனை போக விடல. அந்த இடத்துல பாருங்க, தீர்க்கதரிசி எடுத்து கொடுத்தது போல, ஒருவேளை இந்த ஆலயத்துக்கு வரும்போது நீங்க தொலைத்தவர்களாய் வந்திருக்கலாம். நீங்க எதையெல்லாம் தொலைத்தீங்களோ அதெல்லாம் திருப்பி கொண்டு போகும்படி இயேசு இன்னைக்கு உங்களுக்கு திருப்பி தருகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.